ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 7 ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுகிறான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஆம் பிரியமானவர்களே, ஜெயம் கொள்ளுகிறவர்கள், வெற்றி கொள்ளுகிறவர்கள், இயேசுவின் நாமத்தினாலே ஜெயிக்கிறவர்கள், அவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுகிறார்கள், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஜெயம் கொள்ளுதல் என்றால் நாம் வெற்றி பெற்றால் அந்த வெற்றியினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த வெற்றியை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே அவன் வெற்றி பெறும் பொழுது அவனுக்கு நான் தேவன், அவன் என் குமார். தாவீதை நீங்கள் கவனித்து பாருங்க. கோலியாத்து கர்ஜிக்கிறான். அவன் சிறுவயது முதல் யுத்த வீரன், பிரமாண்டமாய் நிற்கிறான். அவன் வந்து கர்ஜிப்பதையே அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய யுத்த வீரர்கள் போய் குகைகளிலேயும் மலை இடுக்குகளிலேயும் பாறைகளின் பக்கத்திலேயும் பதுங்கிக் கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த சின்ன தாவீது, சிவந்த மேனி உடைய தாவீது, he went before Goliath. Goliath, he was very ferocious. அவன் பயங்கர கோபத்தோடு நிற்கிறான். ஆனால் தாவீது ரொம்ப 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 என்ன சொல்லுவதுன்னா பயமற்று ஒரு தைரியமுடையவனாக, சின்ன பையன்தான் அவன் போய் நிற்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியத்தை நான் அந்த சம்பவத்தில் பார்க்குறேன். என்னடா அவன் சொல்கிறான், வா உன் மாம்சத்தை பீத்து பறவைகளுக்கு போடுவேன். இவன் சொல்கிறான், நான் சாதாரணமாக வரல, நீ நிந்திக்கிற இராணுவங்களின் தேவனோடு வருகிறேன். அவன் கேட்குறான், நான் என்ன நாயா தடியோடு வர, நாயை அடிக்கிற மாதிரி வர? நான் படை வீரன். என் படையில் என்னுடைய கத்தியப்பார், என்னுடைய ஈட்டியப்பார், என்னுடைய கேடயத்தைப்பார், ஒரு தட்டுக்கு தாங்க மாட்டேன். ஆனால் தாவீது ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக, ரொம்ப சாதாரணமாக வந்து நிற்கிறான். சொல்கிறான், நீ நிந்திக்கிற இராணுவங்களின் தேவனோடு வருகிறேன். அவன் கர்ஜிக்கிறான். சிங்கம் கர்ஜிக்கிறது, அதை போல கர்ஜிக்கிறான் தாவீது. கர்ஜித்து விட்டு கவனிலிருந்து ஒரு கல்லை எடுத்து சுழட்டி விடுகிறான். கோலியாத்தை அதை கீழே தள்ளி விடுகிறது. அவன் பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தை, தலையை துண்டித்து விடுகிறான். நீங்க இப்ப இந்த வசனத்தை இந்த சம்பவத்தோடு இணைத்து பாருங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் பூரணமா சுதந்திரத்துக் கொள்ளுகிறான். அவனுக்கு நான் தேவன், அவன் என் குமார். இந்த சம்பவத்திற்கு முன்பு தாவீது இன்னும் தேவனோடு நெருங்கிவிட்டான். தாவீதை காண்கிற ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். Those who sees David, they exalt the Lord's name. They proclaim the God's word. They enjoyed the word of God. They rejoice the Lord's name. Why? Because ஏன் தெரியுமா? அவர்கள் அவ்வளவு மகிழ்ச்சி அடைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீதோடு கர்த்தர் இருந்தார். The God is with David. He never ever
forsaken him. அவனை விட்டுவிடவில்லை, அவனை கைவிட்டு விடவில்லை. தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அதை ஜனங்கள் கண்டார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை, நீங்கள் ஜெயிக்கிறதை, நீங்கள் வெற்றி பெற்று பூரண நன்மையை அடைகிறதை, நீங்கள் அவருடைய தேவன், அவர் உங்களுக்கு தேவனும், நீங்கள் அவர் குமாரனும் என்று அவர் அறிக்கையிடுகிறதை ஜனங்கள் காண்பார்கள், ஜனங்கள் பார்ப்பார்கள், ஆச்சரியப்படுவார்கள். என்று கர்த்தர் அதை செய்ய போகிறார். மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவர், உங்கள் நாமத்தினால நான் ஜெயிப்பேன், உங்கள் நாமத்தினால நான் ஜெயிப்பேன், உங்கள் நாமத்தினால வெற்றி பெறுவேன். தைரியமாய் சொல்லுங்கள். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன், எங்கள் நித்திய பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான வேலைக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய நாமத்தினால் நாங்கள் ஜெயிக்க, வெற்றி சிறக்க, பரிசுத்த ஆவியானவருடைய தயவு கிருபை எங்கள் நடுவில் பலத்த கிரிகளை செய்யட்டும். உங்கள் நாமத்தை உயர்த்துங்க, பேரவரோடு பெரிய கருணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.